நம்மளுடைய தெலுங்கு சூப்பர் ஸ்டார்ன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இன்னமும் அவருக்கு 70 வயசாகுது. ஆனா பார்த்தா அவருக்கு 70 வயசு மாரியே தெரியாது. 20 வயசு மாரி தான் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இன்னைக்கு யங்கா இருக்காரு. ஒரு ஆக்டிவா சினிமால இன்னமும் ஒரு நம்பர் 1 இடத்த அவர் வச்சிருக்காரு, தெலுங்கு சினிமால. சமீபத்தில அவருடைய திரைப்படம் வரும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. மனசங்கரன்னு சொல்லிட்டு. அவருக்கு ஜோடியா யார் நடிச்சிருக்காருன்னு பார்த்தா, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஜோடியா நடிச்சிருக்காங்க. அந்த திரைப்படம் வருகிற பொங்கலுக்கு 2026ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆக உள்ளதுங்க. விஸ்வம்பரான்னு சொல்லிட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படம் சிரஞ்சீவி சார் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துலேருந்து இவருக்கு ஜோடியா யார் நடிக்கிறாங்கன்னு பார்த்தா, நம்ம த்ரிஷா மேம்ங்க. ஸோ இந்த திரைப்படமும் விரைவில் திரைக்கு வரதா உள்ளது. இந்த 2 திரைப்படங்களும் ரிலீஸ் ஆன பிறகுங்க 3வது திரைப்படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் இவருக்கு யார் ஜோடின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மாளவிகா மோகனுங்க. மாளவிகா மோகனும் நம்ம சிரஞ்சீவி சார் கூடிய விரைவில் ஜோடி நடித்து ஒரு திரைப்படம் வெளியாக போகுது. அந்த திரைப்படம் இப்போ பேர் வைக்கப்படாமல் இருக்குது. கூடிய விரைவில் அந்த படத்தோட டைட்டிலும் அறிவிப்பாங்க. நம்ம தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டுள்ளதுங்க. அந்த என்ன சர்ச்சை அப்படின்னு விசாரித்து பார்த்தோம்னா, நம்ம மெகா சூப்பர் ஸ்டாரான நம்ம சிரஞ்சீவி சாருக்கு பார்த்தோம்னா வயசு 70ங்க. இப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாளவிகா மோகன் இவங்களுடைய வயசு பார்த்தோம்னா 32 வயசுங்க. நடிகையுடைய வயது மிகவும் குறைவாக உள்ளது. இதே ஹீரோவோட வயது பார்த்தோம்னா மிகவும் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்ச்சை தாங்க. ஸோ இது ஏற்பட்டுள்ளது. இதற்கு படம் ரிலீஸ் ஆகி தாங்க முற்றுப்புள்ளி வைக்கணும். சினிமாவில் சாதிக்கவும் தொடர்ந்து பயணிக்கவும் டேலண்ட்டுங்கிற ஒரு ஆயுதம் மட்டும் இருந்தாலே போதுங்க. வயசு தேவையே இல்லை. அது ஜஸ்ட்டு ஒரு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு நம்பர் தான் அது. சினிமாவை பாருங்கள். அந்த சினிமா உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை கொண்டாடுங்க. அதை விட்டுட்டு இந்த வயசு பார்க்குறதெல்லாம் அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல் தாங்க அது. ஸோ ஆடியன்ஸே நீங்கள் இந்த வயசை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.